சிவன் மேலே இருக்க ஈர்ப்புனால அந்த ருத்ராட்சம் அணிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது ஆகம விதிப்படி ஒரு குரு கிட்ட இருந்து தான் நம்ம ருத்ராட்சம் அணிஞ்சிக்கணுமா, அந்த மாதிரி வேற ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்களா? ருத்ரயாமல தந்திரா என்ற தந்திரம் இருக்கிறது. அந்த தந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், தேவி பாகவதத்திலே என்ன சொல்லியிருக்கிறார்கள், ருத்ரஜபாலா உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் பல்வேறு விதமான ஒரு உபனிஷத்துகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா இதற்கு எந்த விதமான நியம நிஷ்டைகளும் தேவையில்லை, பக்தியை தவிர. ருத்ராட்ச பொடியை பல்வேறு விதமான ஆயுர்வேத மருந்துகளில் ருத்ராட்ச பொடி இருக்கு. அந்த ருத்ராட்ச பொடியும் ஒவ்வொரு முகமான ருத்ராட்சத்திற்கு ஒவ்வொரு விதமான ஒரு பலன் அப்படின்னு, அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக சொல்கிறேன். பல்வேறு விதமான ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருக்கிறதுக்கு, உடம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுன்னு இருக்கு, உடம்புக்கு வராமல் இருக்கிறதுக்கு அணிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ருத்ராட்சம் இருக்கு. ருத்ராட்சத்திற்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ருத்ராட்சத்துக்கு இந்த மந்திரத்தினை சொல்லி அணிவது அதிக பலன் தரும் அப்படின்ற அது முடிஞ்சதுன்னா அந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இந்த மாடர்ன் ஏஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னா அதை சின்ன சின்ன காய் தானே, அது உங்களுக்கு ஃபுல்லாக மேடு பலமாக தானே இருக்கும். ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிறது, டூத் ப்ரஷ் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்பப்போ, அது நல்ல பலன் தரும். சாதாரணமான மக்கள் எந்த நாளில் ருத்ராட்சம் அணியலாம்? நீங்கள் சிவனை பற்றி கேட்டிங்கன்னா நான் 7 நாளைக்கு 7 பலன் சொல்லுவேன். அதனால் நான் திங்கக்கிழமை ரொம்ப நல்ல ஒரு பலன் தரேன்னு வச்சுக்கலாம். திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறும் சிவனும் தனியாக வேறு கிடையாது. ஸோ அதனால் அப்படியும் சொல்லலாம். ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு இருக்கும்போது அசைவம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அணிஞ்சிருக்கும் போது அதை கலட்டி வச்சுட்டு பூஜை அறையில், பிறகு அசைவம் சாப்பிட்ட பிறகு தலை குளித்து விட்டு தான் திரும்ப அணிஞ்சிக்கணும்னு சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? சாத்தியமும் இல்லை, தேவையும் இல்லை சார். இந்த மகா சிவராத்திரிக்கு மணி அட்ராக்ஷன் மற்றும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பேரு கிடைக்க சிறப்பு பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பரிகாரம் அப்படிங்கிறதே சிவனை நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் உங்களோட கேள்வி எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்குண்டான ஒரு செயல்கள், மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏன்னா மந்திரம் நான் பலமுறையாக சொல்லிக்கொண்டு இருக்கிறது என்ன விஷயம்னா, தெய்வம் மந்திர ரூபம். மந்திரம் பிடிச்சிக்கிட்டோன்னா தான் நம்ம தெய்வத்தை அடைய முடியும். மந்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை பார்ப்பதற்கும் சரி, புற கடவுளை பார்ப்பதற்கும் எல்லா விஷயத்துக்குமே மந்திரம் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்திற்கு அப்படின்னா பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அல்லது திருமணம் ஆகலை, குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக பார்த்தோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லிவிங் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்கிறோம். அதாவது சுக்கிரனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் பார்த்தோம்னா சிவமகா புராணத்திலே இருக்கக்கூடிய விஷயம் தான். சிவமகா புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது, சுக்கிரனுக்கு ஒரு விதமான ஒரு சாப நிவர்த்தி செய்கிறார். யாருன்னா சிவபெருமான் செய்துட்டு அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. எப்படின்னா, நீயும் லிங்க ரூபமாக, உன்னையும் ஈஸ்வரனாக வழிபடுவார்கள். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக அவர் அசுரகுரு அல்லவா. சுக்கிரனாலே அசுரகுரு ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா அவர் அந்த கமண்டலத்தில் போயிட்டு மகாவிஷ்ணு அவரோட கண்ணை குத்திவிட்டார். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் நம்ம அந்த மாதிரியான அந்த விஷ்ணு சைடு நமக்கு தெரியும். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷ்ணுவோட சைடு அப்படின்றது வாமனாவதாரத்திலே நடந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும், சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ அசுரகுரு தேவகுரு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாமனாவதாரம் அப்படிங்கிறது குருவுக்கு உண்டானது. கிரகங்களில் ஜூபிட்டருக்கு உண்டானது வாமனாவதாரம் அப்படிங்கிறது. சுக்கிரனை அவர் கண்ணை குத்துறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்கும்போது, அதனால தான் இது தேவகுரு, இது அசுரகுரு அப்படின்னு சொல்கிறோம். ஆப்போசிட் விஷயங்கள் ரெண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இன்னொரு விதத்தில் பார்க்கும்பொழுது சுக்கராச்சாரியாரே குருவுக்கு, அதாவது இந்த தேவகுரு என்று சொல்லக்கூடிய அந்த ஜூபிட்டருடைய ஒரு குரு, இவருடைய குருவே அவர் தான். அது அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ மெயின் விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த சிவன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம பார்க்கும்பொழுது, உன்னை ஜோதிர்லிங்கங்களுக்கு இணையாக வழிபடப்படுவாய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இந்த ஒரு நாளிலே நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய நீலகண்டாய மந்திரம், நமசிவாய மந்திரம், மற்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து நாம் இந்த ஒரு விஷயத்தையும் இணைத்து சொல்கிறோம் என்றால் அதற்குண்டான பலன் கிடைக்கும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ நான் ஏற்கனவே வேற ஒரு வீடியோவில் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வச்சா பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னா, பன்னீர் அபிஷேகமோ அல்லது ரோஸ் உங்களுக்கு பன்னீர் ரோஸ்னு உண்மையான ரோஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான உண்மையான ரோஸ் நம்ம அதை அவருக்கு நம்ம கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஈவன் வில்வமே நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா வில்வம் அப்படிங்கிறது மகாலட்சுமி ரூபமாகவும் சொல்லுவோம், சிவரூபமாகவும் சொல்லுவோம். மகாலட்சுமி அப்படிங்கும்போது ஈஸிலி வி கேன் கனெக்ட் இட் வித் வீனஸ். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயமா நம்ம அந்த வில்வத்தை எடுத்து நம்ம போடும்போது இந்த மந்திரம் சொன்னாலும் சரி, அல்லது பன்னீர் இது பண்ணும்போது இந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி, கோயிலே இருப்பேன் அப்படின்னா நம்ம இந்த ஒரு எல்லா மந்திரங்களையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு வந்தாலும் அவர்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பலன் நல்லாவே கிடைக்கும். ஓம் நம சிவாய, நம சுக்ரேஸ்வராய,
ஓம் நம சிவாய நம சுக்ரேஸ்வராய என்ற ஒரு மந்திரம். இவ்வளவு தடவை சொல்லணுமா அவ்வளவு தடவை சொல்லணுமான்னு இந்த மந்திரங்களுக்கெல்லாம் கேட்கவே வேண்டியதில்லை. நம்ம எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். நம்ம முழுக்க முழுக்க சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது நமக்கு அந்த சுக்கிரனுடைய எல்லா விதமான ஒரு பிரீதியும் கிடைக்கும். அந்த சுக்ரேஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இது சிவனுடைய விஷயத்திலிருந்து வந்தது, சிவன் சொல்லி வந்தது. அதனால நம்ம வந்து இந்த ஒரு மந்திரம் வந்து குழந்தை பிறப்பிற்கும் இனிமேல் உன்னை வழிபடுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுக்ரேஸ்வரன் கோயில் இருக்கு, அஸ்ஸாமில் இருக்கு சுக்ரேஸ்வரன் டெம்பிள். அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோயிலில் போனோம்னா குழந்தை பிறப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமும் இது வரைக்கும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்களும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் லிவிங்கு, மணி ரிலேட்டட் இஷ்யூஸு, தங்கமே சேரலன்னு நினைக்கக்கூடியவர்கள், அதாவது ஜுவல்லரி, தங்கம்னு இல்லை ஜுவல்லரிஸ், எனக்கு தங்க நகை எனக்கு நிற்க மாட்டேங்குது, எனக்கு நகை எல்லாமே அடகுக்கு போயிடுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோயில். காரு பங்களான்னு ரொம்ப வசதியாக வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த கோயிலில் போய்ட்டு வழிபட்டு வருது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய அந்த சுக்ரேஸ்வரா டெம்பிள். கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். முடிஞ்சால் நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், அந்த கோயிலோடதும் யாராவது போகிறதுனா போய்க்கலாம். ஸோ அது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அதிகமான பலன் தரும். நான் சொன்ன மாதிரி பன்னீர் அபிஷேகமாக நீங்களே பண்ணாலும் சரி, நீங்கள் பன்னீரை கொடுத்துட்டு அந்த பன்னீர் அபிஷேகம் நடக்கும்போது சொன்னாலும் சரி, அல்லது ரோஸ் எடுத்து போட்டாலும் சரி, ரோஸை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் அந்த சுவாமி கிட்ட சேர்த்துட போகிறார். அந்த மாதிரியான விஷயமாகவும் செய்யலாம். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்போது அடுத்து பார்த்தோன்னா, இப்போது நான் இருக்கேன், எனக்கு ருத்ராட்சம் அணியணும்னு விருப்பம் இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ருத்ராட்சம் அணிஞ்சிக்கணும், சிவன் மேலே இருக்க ஈர்ப்புனால அந்த ருத்ராட்சம் அணிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது ஆகம விதிப்படி ஒரு குரு கிட்ட இருந்து தான் நம்ம ருத்ராட்சம் அணிஞ்சிக்கணுமா, அந்த மாதிரி வேறு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்களா? இந்த கையால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு நான் வந்து ருத்ராட்சம் கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்களேன். இலவசமாக ஒரு காலத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதனால் வந்து ருத்ராட்சத்திலே பல்வேறு வகை பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து சாதாரணமாக கொடுக்குறது. ருத்ராட்சம் அணிவதற்கு நியம நிஷ்டைகள் அப்படின்றத நீங்கள் கேட்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த நியம நிஷ்டைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இதுக்கு உடனே நம்ம எங்கே போகணும்? இப்போ நார்மலாக சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பத்திரிகைகளோ ஆகட்டும், அல்லது ஒரு யூடியூப் ஆகட்டும், அல்லது ஏதாவது ஒரு பிளாக் ஆகட்டும், அதில் போய் படித்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது உபனிஷத்து. ருத்ரஜபாலா உபனிஷத்து என்ற உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ருத்ரயாமல தந்திரா என்ற தந்திரம் இருக்கிறது. அந்த தந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், தேவி பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த ருத்ரஜபாலா உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் பல்வேறு விதமான ஒரு உபனிஷத்துகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா இதற்கு எந்த விதமான நியம நிஷ்டைகளும் தேவையில்லை, பக்தியை தவிர. பெண்கள் ஆல் 30 days அணியலாம். போட்டால் ஏதாவது ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா, கவலையே கிடையாது. தாராளமாக ஆல் 30 days அணியலாம். அவர்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீட்டு கிடையாது, தாம்பத்திய தீட்டு கிடையாது, இறப்பு தீட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. நாம் வந்து இது இன்னும் ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்கல் அப்ரோச் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இட் ரிலீசஸ் பயோ எனர்ஜி. அப்போ நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம வந்து இன்னும் ஒரு அதிகமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த உபனிஷத்துகளில் எல்லோரும் கண்டிப்பாக அணிய வேண்டிய சிவனின் நேத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நமக்கு வந்து எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் வேண்டாம், தாராளமாக போட்டுக்கலாம். குரு கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்றது அதிகப்படியான இன்னும் ஒரு பிளெஸிங்ஸோட, குருவோட பிளெஸிங்ஸோடையும் கிடைக்குமே தவிர அதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்றது கிடையாது. ஸோ குரு கொடுத்தாதான் அந்த ருத்ராட்சம் பலன் தரும் அப்படின்றது கிடையாது. தீட்சையை கொடுத்தாதான் அந்த ருத்ராட்சம் பலன் தரும். அது மாட்டுக்கு அதோட வேலையை செய்யும். நம்ம பேசாமல் விட்டால் போதும். நம்ம வந்து மைண்டில் ஏதாவது இது இல்லைன்னா இது நமக்கு ஒர்க் ஆகாதோன்னு நம்ம வந்து மைண்டில் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அது கேடு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வேதங்களுக்கு அடுத்தபடியாக இந்த 4 வேதங்களுக்கு இல்லாமல் நம்ம வந்து சப்வேதாஸ்ன்னு சொல்கிறோம், உபவேதம் அப்படின்னு. அந்த உபவேதம் என்று சொல்லக்கூடிய ஜோதிஷமாகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயுர்வேதம் ஆகட்டும், இதில் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது இந்த ருத்ராட்ச பொடியை வந்து பல்வேறு விதமான ஆயுர்வேத மருந்துகளில் ருத்ராட்ச பொடி இருக்குது. அந்த ருத்ராட்ச பொடியும் ஒவ்வொரு முகமான ருத்ராட்சத்திற்கு ஒவ்வொரு விதமான ஒரு பலன் அப்படின்னு, அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக சொல்கிறேன். பல்வேறு விதமான ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருக்கிறதுக்கு, உடம்புக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுன்னு இருக்குது, உடம்புக்கு வராமல் இருக்கிறதுக்கு அணிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ருத்ராட்சம் இருக்குது. இது எல்லாமே ப்ரூவன். இது எனக்கு தெரிஞ்ச லக்ஷ்மன் நினைக்கிறேன் அவர் பேர், ஒருத்தர், அவர் இஸ் அ ப்ரொஃபஸர். அவர் ஒரு டீட்டெயில்டாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணி ரொம்ப காலங்களுக்கு முன்னாலே, பல காலங்களுக்கு முன்னாலே ஒரு பெரிய ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கார். ஸோ எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாங்குறது ஒரிஜினலாக வாங்கணும். ஓகேங்க சார். இப்போ இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் குளிக்கும்போது கங்கா நீரில் குளித்த பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சார், அதை பற்றி உங்களோட விளக்கம்? பியூரிட்டி தான்ப்பா.
நம்ம வந்து பியூரிட்டி எந்த அளவுக்கு அது வந்து ஒரு பியூரிட்டி சிவன் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா பியூரிட்டி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுடைய இலக்கியங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக வந்து எனக்கு வந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா தமிழ் மட்டும்தான் எனக்கு தமிழ். ஏன்னா எனக்கு வந்து பேச்சு மொழியாக எனக்கு வந்து ஒரு மலையாளமோ அல்லது ஒரு இந்தியோ தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து அதில் இலக்கியம்லாம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் நமக்கு இலக்கிய புலமையெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இலக்கியம் நம்ம வந்து படித்து தானே ஆகணும். அதே மாதிரி நமக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, நம்ம புத்தகங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம எதையுமே நம்ம வந்து கொஞ்சம் ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு விஷயத்தை வந்து பெருசுபடுத்தி பார்க்கறது தான் நம்மளுடைய ஒரு ட்ரெண்ட் இல்லையா? நம்ம வந்து பார்த்தோன்னா யாராவது ஒரு ஒரு பெண்ணை பார்க்கிறார் ஒரு கதையில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலோ, அல்லது ஒரு தேவியை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா நிலவை போல் பிரகாசித்தால் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். யாரும் நிலவுக்கு போய் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அது மாதிரியான ஒரு மேம்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது, அது மாதிரி கங்கா நீரில் குளித்த பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து இது சொல்கிறாங்க. இதுக்கு பலன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதை விடவும் அதிகமாக பலன் இருக்கலாம். நமக்கு அது வந்து சொல்ல முடியாது. பலன் வந்து கண்டிப்பான முறையிலே உண்டு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேஷன் எல்லா விஷயத்துலையும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியது ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி, வெல்த் ரிலேட்டடாகவும் அது மாதிரியான விஷயம் தான் வந்து ருத்ராட்சம். இப்போ இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு இருக்கோம், அவங்க அன்றாடம் சொல்ல வேண்டிய சிவ மந்திரங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தா நமசிவாய மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. ஓம் ஹ்ரீம் நமக, ஓம் ஹ்ரீம் நமக என்ற மந்திரம் சொல்லலாம். ஓம் ஹ்ரீம் நமசிவாய, ஓம் ஹ்ரீம் நமசிவாய, HREEM, ஓம் ஹ்ரீம் நமசிவாய மந்திரம் சொல்லலாம். அது மாதிரியான அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ருத்ராட்சத்துக்கு இந்த மந்திரத்தினை சொல்லி அணிவது அதிக பலன் தரும் அப்படின்ட்டு அது முடிஞ்சதுன்னா அந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா ஒரு 14 முகம் வரைக்குமே இப்போ ஈஸியிலே அவைலபிள். அந்த ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அது எல்லாமே கூட முடிஞ்சதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். என்ன விஷயங்கள் எல்லாம் என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது யார் வந்து பார்த்தாலும் அது வந்து அந்த ஒரு மந்திரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டே டு டே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமசிவாய மந்திரம் அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்னும் இப்போ இந்த மாடர்ன் ஏஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா அதை வந்து சின்ன சின்ன காய் தானே, அது உங்களுக்கு ஃபுல்லாக மேடு பலமாக தானே இருக்கும். ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிறது, டூத் ப்ரஷ் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்பப்போ, அது வந்து நல்ல பலன் தரும். என்னுடைய அனுபவத்தில் நான் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா பர்டிகுலராக ஒரு சில கலரில் அந்த ருத்ராட்சம் அணிய சொல்வது, ஒரு சில ஹோரையிலே அணிய சொல்வது, ஒரு சில நாட்களிலே அணிய சொல்வது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையெல்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது அவங்களுடைய ப்ராப்ளத்தை பொறுத்து ஒவ்வொருத்தர் ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயமாக மாறுபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ சார் சாதாரணமான மக்கள் எந்த நாளில் ருத்ராட்சம் அணியலாம்? முதலையா சோமவாரம், திங்கக்கிழமையோட பெஸ்ட்டு திங்கக்கிழமை அணியலாம். நீங்கள் வந்து சிவனை பற்றி கேட்டிங்கன்னா நான் 7 நாளைக்கு 7 பலன் சொல்லுவேன். அதனால் நான் வந்து திங்கக்கிழமை ரொம்ப நல்ல ஒரு பலன் தரேன்னு வச்சுக்கலாம். திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறும் சிவனும் தனியாக வேறு கிடையாது. ஸோ அதனால் அப்படியும் சொல்லலாம். அது மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம திங்கக்கிழமை அணிவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஜென்ரலாக கயிறில் அணியலாமா இல்லை அதான் கயிறில் அணியிறது பெட்டராக இருக்கும். அது நம்மளுடைய ஒரு விஷயத்தை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம அதை எப்படி அதை பிரயோகப்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நார்மல் கயிறுலேயே அணிஞ்சால் போகிறோம். நமக்கு வந்து பெண்கள்லாம் வந்து திருமாங்கலயத்திலேயே வந்து அணிஞ்சிக்கலாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அணிஞ்சிக்கலாம். இப்போ ஏதாவது இப்போ நம்ம செயின் போட்டிருக்கோம், இப்போ செயின் மாதிரி ஏதாவது போட்டிருந்தோம்னா அதில் ஆட் பண்ணிக்கலாமா, நமக்கு அதுக்குன்னு தனியாக கயிறு போட வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம்னா அது மாதிரியான ஒரு விஷயமா பண்ணிக்கலாம். இப்போ கயிறு வந்து பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி ஒரு சில பர்டிகுலர் விஷயத்துக்காக இந்த கயிறில் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருப்பேன், கலருக்காக. ஸோ இப்போ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது அது வேணும்னா அவங்க அந்த மாதிரியான போட்டுக்கலாம். இல்லைனா அந்த கயிறு முடிஞ்சுட்டு அது ஆல்ரெடி ஏதாவது கோல்டு போட்டிருந்தாங்கன்னா அதில் கட்டிப்பாங்க. அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. நம்மளோட கன்வீனியன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தில் போடக்கூடாதுன்னா இல்லை, ருத்ராட்சத்துக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு விஷயம். அது ஒன்றுமே இல்லை அப்படின்றது வந்து எல்லாற்றையும் மிஞ்சின விஷயம். ஸோ அதனால் சிவனின் ரூபம், அதனால் நம்ம வந்து அதில் இப்படி தான் பலன் அப்படி தான் பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இல்லை. அப்படி வந்து எதுவும் உபனிஷத்துக்களில் சொல்லப்படலை. ஸோ அவங்க சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து வேறு எதுவும் பெருசாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு இருக்கும்போது அசைவம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அணிஞ்சிருக்கும் போது அதை கலட்டி வச்சுட்டு பூஜை அறையில், பிறகு அசைவம் சாப்பிட்ட பிறகு தலை குளித்து விட்டு தான் திரும்ப அணிஞ்சிக்கணும்னு சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? சாத்தியமும் இல்லை, தேவையும் இல்லை. சாத்தியமும் இல்லை, தேவையும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம், பொதுவாக வந்து இந்த விஷயம்னு எடுக்கும்போதே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அப்போ அதை போட்டுட்டு அசைவம் சாப்பிட்லாமான்னு யாராவது கேட்டால் நான் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன். கமெண்ட்டில் போட்டாங்கன்னா காரணம் என்னென்னு பார்த்தோன்னா நான் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் வந்து அசைவம் சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி ஆகிடும். நான் வந்து பேசிக்கலி வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து உயிர் கொள்ளாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் ரெகுலராகவே. அது செஞ்சால் தான் நமக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு பலன் வரும், அல்லது நம்ம வாழ்க்கை ரீதியாகவும் பலன் வரும், நம்ம கர்மாவை சேர்த்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது. இட் இஸ் நத்திங் டு டூ வித் எனி
ரிலீஜன் ஆர் காஸ்ட். ஸோ இது வந்து நான் ரொம்ப காலங்களாக 10-15 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் அந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பொதுவாக பதில் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு நியம நிஷ்டைகளும் கிடையாது. நம்ம வந்து இது மாதிரி போட்டுட்டு தலைக்கு குளிக்கணும், இல்லை தாம்பத்தியத்தில் இருந்தானா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வந்து அப்படி எல்லாமே இதை கழட்டக்கூடாது, யார் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் கடைசி வரைக்கும் கழட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையே வந்து ருத்ரஜபாலா உபநிஷத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான இந்த சிவனின் நேத்திரத்தை அணிந்திருப்பவன் யாரும் அதை கழட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அப்படி அவசியம் கிடையாது. இதெல்லாம் அதான் அகைன் வந்து பார்த்தோம்னா மேபி எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கிருந்து கிளம்புதுனே தெரியல, அந்த மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் வந்து இவங்க வந்து அந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அது வைஸ் வருஷா போயிடுது. சரி, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு அதை போட்டுட்டு நான் சாப்பிடக்கூடாதா, அப்போ எனக்கு அது போட வேண்டாம் அப்படின்ற நினைப்பில் தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை நீ போட்டுக்கோ, அது சிவனுடைய ஒரு விஷயமா நீ நினச்சிக்கிட்டே இரு. அதுதான் உன் பழக்கம்னா இந்த ஒரு அசுரனுக்கு நேர்ந்த ஒரு விஷயம் மாதிரி தானாக அந்த மனமாற்றம் நிகழ்ந்து உன்னுடைய விஷயங்கள் மாறட்டும், அல்லது எப்படி நடக்கணுமோ அது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். எப்படியா இருந்தாலுமே அது எல்லா விதத்துலையும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். சரி, இப்போது ருத்ராட்சத்துக்குன்னு பல்வேறு முகங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு முகம் சார்ந்து அணியலான்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்? நட்சத்திரம், ராசி இது ரெண்டுத்தையும் நம்ம விட்டுருவோம். காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள். அதாவது நாம் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பழங்கால கிரந்தங்கள், தந்திரங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், தந்திரமார்க்கமான ஒரு கிரந்தங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். நம்ம தேவி பாகவதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் தேவி பாகவதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் தப்பா, அப்போ வந்து நட்சத்திரத்துக்கு போட்டிருக்கிறது தப்பா அப்படிங்கிற தப்பு கிடையாது. எப்படின்னா இன்னும் வந்து டீகோட் பண்ணி அதை அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு முக ருத்ராட்சம் அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம்னா அதை இவங்க எடுக்கிறது. இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக ருத்ராட்சம் சூரியனை குறிக்கக்கூடியது, சிம்ம ராசிக்காரன் இல்லை சிம்ம லக்னக்காரன் போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயமாக கொண்டு போகிறது, இந்த நட்சத்திரக்காரர்கள் போடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்போ வந்து அப்படி சொல்கிறது. அந்த மாதிரி நம்ம போகாமல் ஜென்ரலாக நம்மளுடைய கிரந்தங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்தால் அப்படி பார்க்கும்போது நிறைய பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் வந்து அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒருமுக ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம ரொம்ப பெரிய லெவலில் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், நம்மளுடைய ஆத்மாவானது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பதாக இருந்தாலும், நம்மளோட ஆறான் நம்ம சொல்லக்கூடிய அந்த புற ஒளியானது வந்து வெளிப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருந்தாலும், அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறது டாமினேட் பண்ணுறது கிடையாது. ஆளுமைத்தன்மை என்பது வேறு. ஸோ ஆளுமைத்தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக நாம் வந்து இருக்க வேண்டும். அப்படி இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்குமே இந்த ஒரு முகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். 2 முகமும் 4 முகம்னு இருக்குது, 2 முகம் இருக்குது. அந்த 2 முகம் 4 முகம் பார்த்தீங்கன்னா மனோரீதியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. குறிப்பாக 4 முகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் டிசார்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 2 முகமும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூ தோஷம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த புனர்பூ தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பெருசாக எங்கேயுமே வந்து சொல்லப்படவே இல்லை, வேறு எந்த ஒரு இதுவுமே சொல்லப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பரிகாரம் உபாயம் அப்படின்றது பெரிய அளவில் சொல்லப்படல. ஆனால் புனர்பூ தோஷத்துக்கு இந்த 2 முகத்தோட அவங்களுக்கு வந்து 2 முகம் 7 முகம் 2 முகம் அல்லது 2 முகம் 7 முகம் 8 முகம் இதெல்லாம் சேர்த்து அணிஞ்சானா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. 7 முகம் 8 முகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு விதமான பலன், நம்மளுடைய தடைகள் எல்லாம் தகர்க்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், நமக்கு வந்து செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். இதில் காம்பினேஷனும் இருக்குது. 7 and 8 காம்பினேஷன், 6 and 13 காம்பினேஷன். வசீகரமாக இருக்கணும், நான் வந்து தேஜஸோடு இருக்கணும், அட்ராக்ஷன் பண்ணணும், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும். அதாவது பொலிட்டீஷியன்ஸு, பொதுமக்களை அட்ராக்ட் பண்ணணும், பொலிட்டீஷியன்ஸு, டிவி ஆர்டிஸ்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினி ஆர்டிஸ்ட்ஸு, இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து அது மாதிரியான ஒரு விஷயங்களை யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெட்டராக இருக்கக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 முகம் பொதுவாக எல்லாருமே போடலாம். மற்றவங்க எல்லாமும் இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் நம்ம சும்மா எனக்கு இது கிடச்சிது, எனக்கு ஒரு 13 முகம் கிடச்சிது நான் போடலாமா, இல்லை ஒரு 11 முகம் கிடச்சிது போடலாமா, தாராளமாக போடலாம். இதெல்லாம் வந்து நம்ம இதனால் இந்த பெனிஃபிட் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடும்போதும் இந்த சாப்பாட்டில் இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நினச்சி நம்ம சாப்பிட்றது கிடையாது. மேபி அதை தேடி போய் வாங்கி சாப்பிடுவோமா இருக்கும், ஆனால் சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம அதை நினைக்க மாட்டோம். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் எதை போட்டாலுமே அதற்கு உண்டான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கண்டிப்பாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 6 முகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த செய்வினை தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயம், பில்லி சூனி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கடன் ரீதியான விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்குன்னே ஒரு காம்பினேஷன் இருக்குது. அது தவிர இந்த 6 முகம் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மாதிரியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 8 முகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அகாலமான விஷயங்கள், அதாவது லைஃப்பில் வந்து திடீர்னு ஒரு சரிவு அல்லது அகாலமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, கை இழக்கிறோம், கால் இழக்கிறோம், கண்களை இழக்கிறோம்,
இழக்கிறோம் அல்லது உயிர் இழக்கிறோம், வீட்டில் இந்த மாதிரியான விஷயம் ஆகிடுது, சூசைடல் அகால மரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது வந்து பார்த்தோம்னா நீண்ட காலமாக வந்து பெட்ரிடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் தவிர்க்கக்கூடியதுங்கிறது 8 முகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். 9 முகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துர்கையுடைய அம்சம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். பணம் வந்து கொடுத்துட்டு ஏமாந்துடுறாங்களே நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் 9 முகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு. 9 முகத்தோட 7 முகம் சேர்த்து போடுறது அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 13 முகம் நம்ம சொன்ன மாதிரி 13 முகம் 14 முகம் வரைக்கும் கொஞ்சம் ஈஸிலி அவைலபிளான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 17 முகி வரைக்கும் கூட 15, 16 பெருசாக எங்கிட்ட யாரும் கேட்டதில்லை. ஆனால் 17 முகம் வந்து மிகப்பெரிய ஒரு இந்த நவநிதி பத்மநிதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சொத்து கிடைக்கிற மாதிரி, அதாவது சொத்து இந்த சென்ஸ் நான் சொல்கிறது வந்து நகை பணம் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபார்ச்சூன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் 17 முகம் அணிஞ்சுப்பாங்க. பட் இட் இஸ் அ ரேர் ஐட்டம். நேபாளி பீட்ஸ் அப்படின்றது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. இந்த இந்தோனேஷியன் பீட் அப்படிங்கிறது அந்த 17 முகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுவும் காஸ்ட்லி தான் கம்பேரிட்டிவ்லி, பட் ஓரளவுக்கு ஓகே. நம்ம இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த 3 லட்ச ரூபாயோட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அப்படி சொல்லலாம். அது மாதிரியான விஷயமா சொல்லலாம். அது மாதிரியாக வந்து பார்த்தோம்னா நமக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வராமல் இருக்கணும். இப்போ யாராவது இப்போ ஓரளவுக்கு ஏஜ்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா என்னுடைய அப்பாவுக்கு சிலதெல்லாம் வந்து தொடர்ந்து வரும் பார்த்தீங்களா, ஹெரிடிட்டரின்னு, அது மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ரத்த கொதிப்பு இருக்கும், டயபெட்டிஸ் இருக்குது, சிலதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் கூட ஹெரிடிட்டரின்னு சொல்கிறாங்க. லங்ஸ் ரிலேட்டட் கூட அந்த மாதிரி சொல்கிறாங்க, மைண்ட் ரிலேட்டட் சொல்கிறாங்க. அது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் அப்படின்ற மாதிரி மெஷர்ஸ்னு இது வாங்கி போட்டுக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம லட்சக்கணக்கில் போய் விட்டுட்டு நம்ம உடம்புலையும் பாதிச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை கன்சல்ட் பண்ணிவிட்டு இது போட்டுடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து அந்த பக்தியோடு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லாவே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது மாதிரி ருத்ராட்சம் அப்படின்றது எப்படி பண்ணாலுமே அது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து தங்கம் வந்து தெருவில் இருந்தாலும் அது அதுக்குண்டான பலன் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எப்படி நம்ம வந்து சொல்லுவோமோ, தங்கமும் வைரமும் அதுக்குண்டான அந்த ஒரு பலன் அப்படின்றது ருத்ராட்சத்திற்கும் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாகவே கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். மக்களுக்கு ருத்ராட்சம் அணியணும், என்னென்ன ருத்ராட்சம் வாங்கி அணியணுங்கிறது உங்கள் மூலிமா தெளிவாக புரிய வச்சுங்க சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.